இதாங்க சுவிசேஷம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் கிறிஸ்துவ மதத்தில் தான் இருக்கிறேன், செவக்கூட்டத்துக்கு தான் போகிறேன், புண்ணிய ஸ்தலத்துக்கு தான் போகிறேன். ஆனால் யாரை தேடலை? எனக்காக முள்முடி தாங்கி காயப்பட்டி எனக்காக நீர் பலியானீரப்பா, உங்கள் இரத்தத்தால் கழுவிடும் நான் என்ன செய்யலை. இதான் சுவிசேஷம். ஒரு பாட்டே சுவிசேஷம். இதை மட்டும் நீ என்ன செஞ்சால் போதும். உணர்ந்து பாடி இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் தியானித்து இதை திரும்ப 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 அனல் மூட்டிட்டீங்க. ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடி நீங்கள் நான் பாவம் செய்துட்டம்பா, உங்களை நோவை செஞ்சுட்டேன், ஏன்னா உங்களை தேடாமல் வாழ்ந்தது தான் பாவம், ப்ளீஸ் இந்த மன்னிக்கு இப்போ நான் உங்களை தேடுறேன், ப்ளீஸ் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே அப்படின்னு நீ கூப்பிட்டா, நீ எந்த எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீ மோசமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தரங்கட்டவனாக இருந்தாலும் சரி, ஊரில் உன்னை காரி துப்பலாம், உன்னை மனுஷனாகவே மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ இயேசுகிட்ட போய் இதை சொல்லும்போது அந்த இயேசு உன்னை வாரி அணைத்து தம் இரத்தத்தால் கழுவி உன்னை நீதிமானாக்கி அந்த கடவுளுடைய பிள்ளையாக்கி நீ தப்பு பண்ண விடாமல், அடுத்து நீ பாவம் செய்ய விடாமல், அடுத்து நீ தவறு செய்ய விடாமல் உன்னை காவல் காக்கும்படியாக தன்னுடைய துணையாளர்ன தேற்றவாளர்ன பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தந்து அபிஷேகித்து அவர் உன்னை வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருந்த என்னை ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா அடிச்சுட்டு தான் அவன்கிட்ட என்ன செய்வேன், பேசுவேன். எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்படி ஒரு மூர்க்கமாக கோபம் உள்ளவனா, தண்ணி அடிக்கிறவனா, கஞ்சா அடிக்கிறவனா வாழ்ந்த என்ன சொன்னேன். நான் எப்போவுமே தண்ணி அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், நான் எப்படி உங்களுக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும், என்னால் இந்த பாவத்தெல்லாம் விட்டு என்ன செய்ய முடியாது. அப்போ தான் சொன்னார், இதுதான்டா எனக்கு தேவை, உன்னால் விட முடியாது. நீ இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பாவிகள், நாங்கள்லாம் கடவுள்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வர முடியாது, நாங்கள் என்றைக்கு இதை நிறுத்துகிறோமோ அன்றைக்கி என்ன செய்கிறோம், நீ சாகிறது வரைக்கும் இதை என்ன செய்ய முடியாது. கவலைப்பட, துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், உண்மை நினையாது தூர போனேன். அதனால கவலை வரும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது நம்ம யாரை நினைக்க மாட்டோம்னா இந்த பலியான இயேசுவை நம்ம என்ன செய்ய மாட்டோம். டாக்டரை நினைப்போம், பாஸ்டரை நினைப்போம், ஜாமியாரை நினைப்போம், நமக்கு பிடிச்சவங்களை நினைச்சு நினைச்சிட்டு இருப்போம், வைத்தியங்களை நினைச்சு இது பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் சொல்கிறாரு, துன்ப வேளையிலே மனம் துவண்டு போடு, துன்ப வேளையிலே மனம் துவண்டு போடு, உம்மை நினையாது தூர போனே, உம்மை நினையாது தூர போனே, என்னை மன்னியும். நல்ல கைதி. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கிப் போனேன், உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கிப் போனேன், உம்
மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். கருணையுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம், விரும்பி ஆசையோடு யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து உதவி செய்கிற தெய்வம் இயேசு மட்டும். ஆனால் அவரைத்தான் நம்ம அழைக்க மாட்டோம், அவரைத்தான் விட்டுருவோம், வேற எல்லாத்தையும் கூப்பிடுவோம், வேற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், தேடுவோம். ஆனால் யாரை தேட மாட்டோம். நான் அன்னைக்கு சாகும் தருவாயில் சாகிற நிலையில் கிடக்கும்போது எல்லோரும் கூப்பிடாமலே வந்தார்கள், பார்த்தார்கள், அழுதார்கள். ஐயோ எங்கள் பிரதருக்கு இப்படி ஆயிடுச்சு, வருத்தப்பட்டார்கள். முடிஞ்ச உதவிகளை என்னை வரைக்கும் பல வாங்கி கொண்டாந்து கொடுக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இத்தனையும் தாண்டி என் இருதயத்திலே அந்த ஆபத்தான நேரத்திலே ப்ளீஸ் எனக்கு நினைச்சி வந்தார் அவருடைய உதவியினால், கருணையினால், கிருபையினால் இணைஞ்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்களா எப்படி கிடந்தங்க, எப்படி கிடந்தேன், சாக ஒரு நிலையில் கிடந்தேன். நீங்களாம் என்ன நினைச்சிருப்பீங்க, பிரதர் நினைஞ்சிருக்க மாட்டார், பிழைப்பாரோ. டாக்டர் சொன்னார், நம்பினே உங்கள் விசுவாசம். நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, வெளிப்பட்டு ஜெபம் பண்ண உதவி செய்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நிச்சயம்னா தெரிவித்துக் கொள்வேன். இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு உதவி பணம் அல்ல. ஒன்று ப்ரேயர், ரெண்டாவது இந்த செய்தியை, இந்த இயேசுவை, இந்த சுவிசேஷத்தை எல்லோரும் என்ன செய்யணும், அறிவிக்கணும். இதை எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறதையாவது என்ன செய்யுங்க, குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் போட்டு விடுங்க. இது என்ன செய்யும்னா, அதான் ஒருத்தர் எனக்கு எழுதியிருந்தார், இந்த மெயில் ஐடியில் ஒருத்தர் எழுதியிருந்தார், நாங்கள் பழைய விஷயங்களெல்லாம் நிறுத்திட்டு புதிதானதை செய்யும்படி வாழும்படி எங்களை உங்கள் செய்தி என்ன செய்யலாம் ரினியூவல் பண்ணிகிட்டு இருக்கு, புதுப்பித்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பழசு செஞ்சுட்டு இருக்கிறத பூரா நிறுத்திடு, பழசு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திடு, மனுஷன்கிட்ட போய் உன் கஷ்டத்தை கவலையை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நெஞ்சிரு, புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நெஞ்சிரு, நிறுத்திட்டு பழைய ஜபங்கள் எல்லாம் நெஞ்சிரு, ஸ்டாப் பண்ணிட்டு. நான் என்ன செஞ்சேன்னா அவ்வளோத்தையும் 1 மணி நேரம் பண்ண எல்லா மன்றாட்டுகள், அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த படங்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு, கண்ணை மூடி கரங்களை விரித்து, எனக்காய் ஜீவன் விட்டவரே, முள்முடி தாங்கி காயப்பட்டிருப்பா ரத்தம் சிந்தினி, அது வீண் போகவில்லை. இந்த ரத்தம் எனக்காக சிந்தினது உண்மையானால், நீர் பட்டது பாடுகள் உண்மையானால், அந்த பலி உண்மையானால், இப்போ என்ன செய்யட்டும். இந்த யாதி படிக்கல் இருக்கிறவங்க நிகழ்ச்சி கேட்குறவங்க சொல்கிறேன், நீ கஷ்டத்தில் இருக்கு. நாம் உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கில் நெஞ்சிருக்கிறோம். சொல்லுங்கள், நான் வாங்கி என்ன செய்யலை, பைக்கு வாங்கலை, கார் வாங்கலை, பில்டிங் இடி ஏசி ரூமில் சொகுசாக இருக்கலை, உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் தான் செஞ்சோம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே வச்சேன், நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அவன் பாஸ்டராக இருந்தாலும் ஒரு திருடனாக ஏமாத்துக்காரனாக செஞ்சிட்ருக்கான், இன்னை வரைக்கும் பண்ணிகிட்ருக்கான். ஆனாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், வேறு வழியை திறந்து விட்டார், கைவிட்டுக்கலாம். நேற்று சார் ஃபோன் பண்ணார், முடிஞ்சு பிறகு ரைட் ஓடாதனால இருக்கிறேன், அதிகமாக அடுத்த வாரம் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன், ஒன்றும் கவலைப்படாத பிறகு. கேட்டேன், சார் எப்படி எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்களே, நடக்குமா, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு நடக்குமா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லை. அப்போ அவராக கூப்பிட்டு ஒன்றும் கவலைப்படாத பிறகு நம்ம காரியங்கள் என்ன செய்யுது, அதிகமாக வர்ற வாரத்தில் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். ஃப்ளைட் இதாகிடுச்சுன்னா கிளம்பி என்ன செஞ்சிடுவேன். அதனால் நீங்கள் ஏதாவது வாங்கினவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம் பாருங்கள். கடவுள் என்ன செஞ்சுட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களை உயிரோடு இன்றைக்கி காத்து வச்சுருக்கிறார் சொன்னால், அந்த கடவுள் எல்லாத்துலேயும் உங்களை என்ன செய்வார், சில கடவுளை என்ன செய்யலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா,
அந்த ஆள் இது பண்ண உடனே நான் சொன்னேன், உங்களை நம்புகிறேன். மக்கள் ஊழியக்காரன் சொல்லி நின்றாங்க, பண்ணாங்க. ஆனால் இந்த கடனையும் தீர்க்கும்படி நீர் சிலுவையிலே என்னை செஞ்சீர், பாடுபட்டீர், பலியான ரத்தம் சிந்தினீர். நீர் பாடுபட்டது பலியானது ரத்தம் சிந்து உண்மையானால் இந்த கடனில் இருந்தும் என்னை மீட்க வல்லவராக. அதனால் ஒரு நல்ல செய்தியை நேரத்தில் செஞ்சார். நான் ஏற்கனவே போன வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம் தெரியுமா? போன வாரம் ஒரு ப்ரேயர் பண்ண தெரியுமா? இழந்ததை திரும்பி தரும்படி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கிற ஆவியை என்ன செய்கிறோம்? கட்டுகிறோம் என்று சொல்லி ஏற்கனவே இந்த விஷயங்களை காட்டினேன். கையில் எடுத்து நம்ம, அதாவது ஏடிஎம்மில் போனீங்கன்னா நம்பர் அடிக்கணும், 4 நம்பர் அடித்த உடனே அடுத்த நம்ம இது பணம் என்னென்னு போட்டு இது பண்ணலைன்னா அது என்ன செஞ்சிடும், இப்பொழுது போயிடும். அது உங்களுக்கு என்ன செய்யாது, இது மாதிரி அந்த இதை அடிக்கிறேன், எனக்கு அது இப்போ வராது, உங்களுக்கு இப்போ அது கிடைக்காது, ஆனால் உள்ள பணம் இருக்குது, ஆனால் இப்போ உங்கள் கைக்கு என்ன செய்யாது, வராது. என்னப்பா அப்படி காட்டுதுன்னு சொல்லும்போது, உனக்கு வர வேண்டியதை, கிடைக்க வேண்டியதை தடுத்து வச்சுருக்கிற ஆவியை நீ நினைச்சி கட்டு தான் வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையின்படி நான் கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது அது கட்டப்படுகிறது, அந்த கிரியில் அழிக்கப்படுகிறது. அடுத்து கட்டிட்டு நினைச்சிறேன், எனக்கு வர வேண்டிய இந்த ஊழியத்துக்கு தேவையானது, வர வேண்டிய இந்த மக்களுக்கு வர வேண்டியது எல்லாம் வரும்படி இயேசு நாமத்திலே கட்ட விடுகிறேன். கைது மட்டுமே. போன வாரம் தான் அந்த ப்ரேயர் எடுக்கணும், மெசேஜில் கூட நீங்கள் பார்க்க முடியும். போன வாரம் தான் என்ன செஞ்சோம், அந்த ப்ரேயர் எடுக்கணும். இந்த வாரத்தில் என்ன வந்திருக்கு, அதுக்கு பதில் வந்திருக்கு. அதனால் ஆவியிலே தூண்டப்பட்டு ஆவியில் அந்த வார்த்தை கிடைச்சி அந்த வார்த்தையின்படி என்ன செய்யணும். இந்த வாரத்தில் காட்டினார், நான் நல்லா படுத்திருக்கிறேன். ஒரு பயங்கரமான அழகி ஒரு லேடி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கிடங்கில் படுத்திருக்கிறாங்க. கிடங்கில் படுத்துட்டு வெளியில் அவங்க படுத்திருக்கிறவங்களுக்கு நம்ம வெளியில் யார் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்க யார், அவங்க என்னத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணி வந்திருக்காங்கிறது பூரா அது உள்ளேருந்து செஞ்சுட்டு இருக்கு. நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன், அவனை பற்றி சொல்லுது. அப்போ தான் முடிச்சு ஆவியானவரே இது காட்டுறீங்களே என்னன்னு சொல்லும்போது, இந்த அபிஷேகம் இந்த வரம் ஆவியானவர் தான். அந்த லேடி யாருன்னு சொன்னாங்க, அவர் அது யாருன்னு அம்மா. ஆவியானவர் நான் என்ன கூப்பிடுவேன்னா அம்மானு தான், மம்மின்னு தான் கூப்பிடுவேன். மம்மி தூங்க போகிறேன், உறக்கத்தில் நீங்கள் நன்மை செய்கிறவங்க எனக்கு என்ன செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். என் ஆவியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நான் நினைச்சுவேன். படுக்கைக்கே போவோம். யூதர்கள் அவங்க படுக்க போகும்போது நினைச்சுவாங்களாம், தூங்க போகும்போது ராத்திரி நாவி அன்றைக்கி நைட்டில் நினைச்சு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நினைச்சுவாங்களாம், தூங்க போவாங்க. இது மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுறதே இல்லை, அப்படி ஒப்படைச்சிட்டு தான் நான் படுப்பேன். அப்போ அப்படி படுத்திருக்கும்போது காட்டுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது தீர்க்க தரிசன வரம், இந்த வரத்தை நீங்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பி. இந்த வரத்தை அந்த மெசேஜில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது, இந்த ஜெபம் நடக்கும்போது எந்த நாட்டில் எந்த இடத்துல யாருக்கு என்ன நடக்கும், யாருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு நீ சொல்லும்போது கரெக்டாக அங்கே நடக்கும். இதை சொல்லும்போது பாரு, இந்த மினிஸ்ட்ரி, இந்த தேவசாய நிகழ்ச்சி, இந்த உலகமங்கம் தீயனை பற்றி கைதிகளை பார்ப்போம். நல்லா கிடைக்கும். இந்த வரங்கள் அது எனக்கு இந்த வரங்கள்லாம் இருக்குது, இதை நான் பயன்படுத்தாமல் இருந்தேன். ஆனால் திரும்ப எனக்கு ஞாபகம் கொடுத்துருவாரு, இந்த வரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி. நான் தான் இந்த லேடி யாருன்னா நான் தான். இந்த தீர்க்க தரிசனம் வரம் யார், என்னுடைய தான். நான் தான் என்ன செய்ய போகிறேன், உன் வாயிலிருந்து என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு. எப்போ நைட்டில் ஒரு 1:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நானும் அம்மாவும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, இந்த கொடுத்தீங்களே ஒரு பொம்பளை லேடி உள்ள படுத்து கிடந்து இந்த மாதிரி சொல்லுது, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, யார் மனசுலனாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனாலும் சரி, இனி 100 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறது கூட என்ன செய்ய முடியும்னு சொன்னால், தீர்க்க தரிசனமாக உரைக்கும் அந்த வல்லமையை, வார்த்தையை நான் உன் ஆவியில் வைக்கிறேன். கைது செய்ய விஸ்வாமித்திரர் முனிவருக்கு, அந்த ரிஷிக்கு இயேசுநாதர் அன்னைக்கு நினைச்சாரான், வானத்தில் பூமியில் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உனக்கு என்ன செய்கிறேன், என் சீடர்களுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு என்ன செய்கிறேன், நீ போ. அவர் இந்த பூமியில் என்ன செஞ்சார், பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய வரலாறு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும், அதான் சொல்கிறாங்க. ஞானப்பாலுங்கிறது இப்படி ஆண்டவர், அதான் நீ மௌனமாக படுத்திருக்கும்போது, தியானத்தில் படுத்திருக்கும்போது, அவரை நினச்சி நீ படுத்திருக்கும்போது, அவர்கிட்ட உன் ஆவியை ஒப்படைச்சி நீ படுத்திருக்கும்போது, ராத்திரி முழுவதும் இந்த மௌனமான நேரத்தில், சலனமில் உன் மனம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், தேவனுடைய உரையாடல் உனக்குள் நடந்து கொண்டிருக்கும். கைது
நான் ஏன் ஜெப நேரத்தில் கண்களை மூடி கரங்களை விரித்து இந்த புருவமுத்தி தூக்கி அப்படி நெல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் பாருங்கள் உங்கள் மைண்டு செதறி கிடக்கிற எண்ணங்கள் கவலைகள் எல்லாமே நிச்சயம் நான் அரெஸ்ட் ஆகிடும். சைலண்டாக காமனாக இருப்பீங்க. உங்கள் இறுதி எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். எந்த எண்ணமும் பராக்கும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த இது இல்லாமல் அப்படின்னு நிற்கும்போது, ப்ளீஸ் வரும் இயேசுவே வரும், ஆவியானவரே வரும். அதனால் பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லை தான் ப்ரேயர் நிலைன்னா என்னென்னா அவங்கள தோத்திரம் இன்றைக்கி நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க, குறை சொல்லலை. ஏன்னா இவங்களை இப்படி வழிகாட்டிட்டாங்க. இந்த மத போதகர்கள், இந்த சபை பாஸ்டர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எல்லோரும் தோத்திரம் பண்ணுவோம், தோத்திரம் பாரு. அவர் முதல்ல இருக்கிறவங்களும் என்ன செய்வீங்க? நானும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தேன், என்னையும் சேர்த்தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கூட்டங்கள் நடக்கும்போது எல்லோரும் தோத்திரம் சொல்லுவோம், எல்லோரும் அப்படியே என்ன செய்வோம், கைதட்டி பாட்டு பாடுவோம், எல்லோரும் அப்படியே காலை தூக்கி வச்சு ஆடுவோம். அப்படியெல்லாம் என்ன செஞ்சு பார்த்தோம்? உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம என்ன செஞ்சோம்? மாமிச ரீதியான வழிபாடுகளை எல்லோரும் பண்ணோம். அதே மாதிரி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து நான் மனம் திருப்பி, உங்களையும் மனம் திருப்பி இப்போ நினைஞ்சிருக்கிற மௌனமாக இயேசுவை கூப்பிடுகிறேன். இயேசு வந்தால் ஏதாவது நடக்கும். இயேசு வந்தால் உன் கஷ்டம் தீரும். இயேசு வந்தால் உன் நோய் தீரும். இயேசு வந்தால் உன் பாவம் தீரும். இயேசு வந்தால் உன் சாபம் தீரும். இயேசு வந்தால் செத்து போன ஆன்மா உயிர் தெழுந்து நீ அரசகுல திருத்துவ கூட்டமாக, நீ ராணியாக, நீ ராஜாவாக இருப்பாய். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், 5ஆம் கிளாஸ் என்ன செய்யலை, பாஸ் பண்ணலை. பள்ளிக்கூடம் போகல, வாத்தியாரை கள்ளக்குடி எரிஞ்சிட்டு அவர் அடிக்கிற அடியில் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு நிறுத்திட்டேன். எனக்கு பைபிள் தெரியாது. பைபிள்லாம் ரொம்ப என்ன செய்ய முடியாது, பார்ப்பேன். இப்படி ஏதாவது உள்ளுக்குள்ளே உணர்த்தல் வார்த்தைகள் வரும்போது அதை எடுத்து என்ன செய்வேன்னா அப்படி விரித்து பார்ப்பேன். அதிலிருந்து உள்ளேருந்து பேசிகிட்டு இருப்பேன். இது இன்றைக்கி எல்லோரும் என்ன படிக்கிறாங்க, படிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நான் படித்தேன்னா உள்ளேருந்து பேசுவார். இந்த வார்த்தைக்கு இதை எடுறா, இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா உங்களை எப்படி மாற்றுது. அப்போ தான் சொல்ல, என் ரத்தத்தை, என் நாமத்தை என்ன இன்றைக்கி யாருமே என்ன செய்யலை. என் பேரை சொல்லி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என் பேரை சொல்லி மதத்தை நெஞ்சிட்டு இருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க, வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன யாருமே என்ன செய்யலை. ஆவியானவரே வாருங்க என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து அப்போ தான் நிரப்பேன், 2 அந்நிய பாஷையில் மக்கள்கிட்ட பேசுவேன். ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு நெஞ்சிடுவான், உட்காருங்கன்றுவான். இல்லைன்னா வேறு பாட்டை பாடி அந்த பாட்டை பாடுங்கன்றுவான். என்ன செய்ய விட மாட்டாங்க, கிரியை செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் 9 மணிக்கு வந்து 12 மணி வரைக்கும் என்ன செஞ்சீங்க? ஏதாவது பாட்டு பாடி உங்களை நிறுத்தினா சொல்லுங்கள். 9 மணிலேருந்து 12 3 மணி நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? அவர் நிரப்பி அவர் என்ன நடத்துகிறாரோ, அவர் என்ன பேச சொல்கிறாரோ, அந்நிய பாஷை பேசுனா அந்நிய பாஷை பேசிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி உங்கள் பிள்ளைகள்லாம், அந்த சிவகுளத்தில் உள்ள பிள்ளைங்க, தெரசா பிள்ளைங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சாங்க? அவ்வளவு மயங்கி என்ன செஞ்சு, அவ்வளோ பிரகாசம், முகமே எப்படி இருக்கும், அவ்வளோ பிரகாசம். நம்ம இது வந்த கூட்டத்துக்கு, அந்த தியானத்துக்கு வந்த மக்கள் அதை ஏன் சொன்னேன்னா, நான் பாட்டு பாடியே நிறுத்த மாட்டேன், பிரசங்கம் பண்ணி நிறுத்த மாட்டேன். ஆவியான கிரியை செய்கிறாரா, எனக்கு என்ன வேலை? ஏன் வாய முடியும் நான் பொத்திக்கிட்டு என்ன செய்யணும்? நான் அடுத்து நிறுத்திட்டு வேறு பாட்டை என்ன செய்யக்கூடாது. இதை இந்த பாசு மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டேன். நிறுத்தினா என்ன, இவங்களுக்கு என்ன கிடையாது, எனக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது, எனக்கு என்ன கிடையாது, வேலை. நான் சும்மா இருக்கேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுன்னு சங்கீதக்காரர் சொல்கிறேன். கைத்திட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கைத்திட்டு. சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்காய். நீ வேடிக்கை பார்க்கணும். நீ உன் பாட்டில் அவருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாட்டு பாடுவோம். இந்த பாட்டை பாடி என்ன செய்வோம்? அடுத்த நிப்பாட்டிட்டு அடுத்த ஒரு பாட்டு, அதை நிப்பாட்டிட்டு அடுத்த ஒரு பாட்டு. ராணி சிஸ்டர்னு சொல்லுது, நம்ம எத்தனை பாட்டு பாடுறோங்கிறதுல இவங்களை பாட வச்சு வாய் திறந்து என்ன வைக்கணும், செவிக்க வைக்கிறது என்னது என்ன பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு பாட்டு பாடினாலும் இந்த மாதிரி பாட விட்டுட்டு அப்படியே அதில் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், வழிநடத்திட்டு இருப்பேன். இப்போ அவங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, ஆவியான கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. வழிநடத்தல், ஜெப வழிநடத்தல் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களையே தெரியும். நான் அந்த வழிநடத்தல் பூரா என்ன செய்யணும், மக்களை பயன்படுத்தி அவங்க வாயை திறக்க வச்சு, அவங்கள பேச வச்சு, அவங்கள ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வச்சு, சரணடைய வச்சு, தொழுகை பண்ண வச்சு, அவர் வந்து வழிநடத்த முடியாதான் வழிநடத்திட்டு தான் என்னுடைய வேலை. இந்த
இந்த ப்ரோக்ராம் வெளியில் போகிறதுனால தான் இப்போ இது கூட இவ்வளோ பிரச்சனை நினைச்சிட்டு கூடுதலாக பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஒன்று முந்தி வரணும், இல்லைன்னா லேட்டாக முடித்தா இந்த 1 மணி நேரம் நினச்சி நான் ஃபுல்லாக எப்படி இருக்கும். நான் 1.5 மணி நேரம் பிரசங்க இது பண்ணுறேன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? சேப்பா அனுபவம். நீங்கள் ஆங்கிலம் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷையில் இது பண்ணி தொழுது நீங்கள் தியானம் பண்ணி இது பண்ணுறதுக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன்? பாட்டை நிறுத்திடுறேன், பேசுகிறத நினைச்சிருந்தேன். ஏதோ அந்த நேரம் உள்ளுக்குள்ள ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையை மட்டும் போட்டுகிட்டே இருக்கும். அது அப்படி பற்றி எரிஞ்சிட்டே இருக்கும். இது மாதிரி இன்றைக்கி என்ன இல்லைன்னா, ஏன்னா நான் என் வாழ்க்கையில் முதல்ல இந்த ஜப கூட்டங்களுக்கு போகும்போது, இந்த சபைகளுக்கு போகும்போது நான் அப்போ தான் ஆவியில் நிரம்பி ஒரு அந்நிய பாஷைக்கு போக அவங்க நிறுத்திடுவாங்க. அடுத்து நான் அதை நிறுத்தாமல் பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம தலையில் கை வச்சு நம்மளை பேயின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் அந்நிய பாஷையில் மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டவங்க ஆமே ஆமே சாப்பிடுவாங்க. நான் நிறுத்த மாட்டேன், என் பாட்டில் நினைச்சிட்டுருப்பேன். வந்துடுவாங்க தலையில் கை வச்சு ஏசு நாமத்தில் ஷாக்கானே உன்னை கட்டுற வா வா வாமா. இவன் பண்ணுறத பார்த்து நான் நினைச்சிருவேன், பயந்து நினைச்சிருவேன். அப்புறம் கேட்பேன், ஆவியானவரே நீங்கள் பேசுங்கிறீங்க, நான் உள்ளே பேசிகிட்டு இருக்கேன், அவன் என்ன பேயின்னு நினைக்கிறான், நான் போகலப்பா. இப்படி தான் இந்த பெந்தைக்கோஸ்து கூட்டங்களுக்கு போகிறத நான் நினைச்சேன்னா ஸ்டாப்பேன். தூத்தூரில் தியானம் நடத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள்லாம் ஒருத்தர் வந்து அங்கே நடக்குவார், இன்னொருத்தர் சுவிஸ் கூட்டம் நடத்த வந்தவர். இவங்க ஆவியில் நிலைமை இது பண்ணதை பார்த்து இவர் சொல்லுறதுக்கு நிற்கலன்னு ஒன்று எல்லாரும் போய் ஏன் உங்களுக்கு எங்களோட உரம் போட விசாசை செவிக்கு கட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இவங்க வந்து ஐயோ பிரதர் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போனோம், எங்கள் நாங்கள் அப்படி ஆவியில் நிரம்பி எங்களை பேயின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இன்னும் ஏன் அங்கே போய் சொன்னால், ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனால் மட்டும்தான் உங்களுடைய கிரியைகள் அந்நிய பாஷையில் ஆவியானுடைய நடத்தி என்ன செய்ய முடியும். இந்த மாதிரி நான் அனுபவிச்சதுனால இன்றைக்கி நிறைய சபைகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நான் ஓப்பனாக பேசுகிறேன். நிறுத்திடுவாங்க, நிறுத்தலாம் என்ன செய்வாங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்நிய பாஷை இருக்காது. ஒரு பாஸ்டர் எனக்கு உண்மையிலே சொன்னார், நாங்கள் சபை நடத்துகிறோங்கிறத ஆராதனையில் நடத்துகிறோன்னா எனக்கு அந்நிய பாஷை நிச்சயலை, நான் இப்போ அந்நிய பாஷை ஒரே நேரத்தில் கிடைக்குமே அப்படின்னு சொன்னேன். அவரே நம்ம எப்படி பிரதர் நான் விளக்கம் சொன்னேன். ஓ நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ தான் அந்த விளக்க கண்ணை மூடிடு, கையை தூக்கு, என்னை நிரப்புன்னு சொல்லி நீ அப்படியே காத்துரு. அந்த அபிஷேகம் ஒன்று குத்தால் அருவியில் விழுந்த மாதிரி அந்த பிரசனம் அருள் என்ன செஞ்சுட்டு இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும், நிரப்பிக்கிட்டே இருக்கும். அது நிரம்பி வழியும் போது தன்னால் உள்ளிருந்து என்ன வரும், ஆசை வரங்கள் வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பேச பேச ஊற்றுக்குள்ளே நெஞ்சிட்டு இருக்கும். மணிக்கணக்காக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். பரவசப்பட்டு பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான், மனுஷனோடு பேசலை. அவன் பேசுகிறது மனுஷனுக்கு புரியாது, அவன் ஆவியிலே ஞான வளர்ச்சி அடைகிறான். கைதுங்களை என்ன பார்த்தீங்க நடக்குதா? பனி பாசு பேச முடியுதா? இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்கிறேன், எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, அந்நிய பாஷையில் வரல, அந்நிய பாஷைக்கா நீ ஜெபம் பண்ணால் வராது, இந்த மாதிரி கூட்டங்களில் கிடைக்கும்னு போனால் வராது. நீ உட்கார்ந்து நான் தனியாக கரங்களை விரித்து இப்படி ஆவியானவரை நிரப்புன்னு சொல்லி பல மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், நாள் கணக்காக அப்படி செலவழிக்கும் போது அந்த அபிஷேகம் குத்தால் அறிவில் விழுந்த மாதிரி என்னை குளிப்பாட்டி கொண்டே இருக்கும். ஆவியானவர் தன்னுடைய ஆவியினாலே என்னை குளிப்பாட்டி, இயேசுவானவர் அந்த நெருப்பின் ஞானஸ்நானத்தினாலே என்னை குளிப்பாட்டி அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஓட்டுகிற வல்லமை, தீர்க்க தரிசன வரம், அப்புறம் ஆவிகளை பகுத்தறியும் வரம், ஞான வரம், எல்லாத்தையுமே என்னை செஞ்சிட்டாருன்னா நிரப்பிட்டாரு. நான் எதையுமே அவர் அனுமதிக்காமல், அவர் தூண்டாமல் இந்த வரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்மளாக பயன்படுத்தி நம்ம பெரிய ஆளுன்னு காட்டி அவரை என்ன செஞ்சிடக்கூடாது, மக்கள் மறுதளிக்கிற அளவுக்கு பார்க்காத அளவுக்கு பண்ணிடக்கூடாதுன்னு எந்த வரத்தையும் பயன்படுத்தலை. இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறேன். மழை பெய்யுனா பெய்யுது, மழை நிற்கட்டும்னா நிற்கிது. 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இந்த தனிக்கடை ஆகிப்போச்சு. 4வது நாள் அப்படியே போட்டு இருந்துச்சு. ஏப்பா இயற்கையே, காற்றே, மழையே, உன்னை வரவேற்கிற ரிசீவ் பண்ணுறேன், உன் வேலையை நான் நிச்சயம் கெடுக்கலை. ஆனால் இங்கே 3 நாள் மழை பெஞ்சு இந்த பயிரெல்லாம் தண்ணிக்காட்டில் அடக்கு. கிழக்கு அந்த பக்கம் பெய்யாத பக்கம் போட்டிருந்தேன், கிழக்கு கூடி அந்த பக்கம் கழுவுமலை கிழக்கு நெஞ்சிருக்கு. பழனிசாமி வந்து சொன்னார், கழுவுமலை கிழக்கு அந்த ஏரியா நல்லா மழை பெறுதுன்னாரு. சொன்னேன் பழனிசாமி, இங்கே போதுமானது இருக்குது, அதனால் இந்த பெய்யாத மக்களும் என்ன செய்யட்டும், பயனடைன்னு இயற்கை மழையை நிறுத்தக்கூடாது, என்ன செய்யணும். அப்போ நான் சொன்னேன், தேவை இருக்க மக்களுக்கு நீ என்ன செய்ய நினைஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இப்போது அதாவது நினச்சி பார்க்குறேன், மழை வேணும்னா வருது, ஒரு வேணும்னா வருது, என்ன நினைக்கிறேனோ அத்தனையும் நடந்துகிட்ருக்கு.
எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கிற உள்ளுக்குள்ள ஆவிகள் இணைஞ்சிருக்கிறேன். நான் அலசி பார்த்துட்டே இருக்கிறேன். ஒன்று இந்த சத்தத்துக்காக காத்திருக்கிறேன். இந்த ஞானப்பால் எங்கேருந்து வரணும் சொல்லுங்கள்? தேவனிடத்துலேருந்து எங்கேருந்து வரணும்? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது வரம் இருக்குது, தீர்க்கதரிசனம் வரம் இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம சிதம்பரத்தில் நடக்கும்போது பேசும்போது கேட்டிருக்கீங்களா? சொன்னால் அப்படியே நடக்கும். நம்ம அண்ணாச்சி தெரியும், நம்ம எம்டி பெர்சன்ட் வண்டி டக்கர் காணாமல் போச்சுல்ல, அவர் வந்து கேட்டார். இன்றைக்கி எம்டி சொல்லுவார், அவர் சோசியமெல்லாம் கேட்டு மாதம் கணக்கு அலைஞ்சிட்டு ஒரு நாள் தலைவரை இந்த மாதிரி இதாகி போச்சு, வண்டி போயிடுச்சு, ஃபோனுக்கு போகும், ஆனால் திரும்பி என்ன செய்யும்? ஆனால் என்ன செய்யும்? வரும். நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்போ நீங்கள் தேடியெல்லாம் என்ன செய்யாது? இன்றைக்கி சொல்லுவார். இன்றைக்கி சொன்னார். எத்தனை வருஷம் கழிச்சு என்னாச்சு வந்துச்சு? ஒரு வருஷம் கழித்து வடக்க நினைஞ்சிருக்காங்க, வட மாநிலத்தில் பிடிச்சி அதுக்கப்புறம் இந்த வண்டி இங்கே வந்துச்சு. அப்போ தான் சொன்னார், சாமி அன்னைக்கு சொன்னேன், நாங்களாம் நம்பிக்கை இழந்துட்டோம், வருமுங்கிறதுலாம் எங்களுக்கு என்ன செய்யாது கிடையாது. ஆனால் அங்கே பிடி விட்டு அட்ரஸ்க்கு எல்லாம் இது பண்ணி கடைசி வண்டி வந்து சேர்ந்தது. ஒரு கைது நாடு எல்லாம் உண்டு. ஆனால் என்ன செய்ய மாட்டோம்னா பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் இன்னும் எதாகலை. சொல்லுங்கள், ஆவிக்குரிய நிலைக்கு தகுதியாகவில்லை. கேட்குறாங்க, வர்றாங்க, சுகமாகி போயிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. இந்த கடவுளை தேடுறது, கடவுளுடைய பாதத்தில் காத்திருந்து கடவுளுக்காக வாழணுங்கிற வாழ்க்கை யாரும் என்ன செய்யலை. அதனால தான் நான் எதையுமே பயன்படுத்தலை. ஆனால் இப்போ அவர் தூண்டுதல் அளிக்கிறார், இதெல்லாம் பயன்படுத்துகிறார். இதை பயன்படுத்து. இந்த நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இதுக்காக தாகத்தோடு காத்திருக்கிறாங்க. நான் ப்ரோக்ராம் ஏற்றி விட்டுட்டு அடுத்து 10 குரூப்புக்கு அனுப்பிட்டு அடுத்த 10 குரூப்புக்கு நான் டிக் பண்ணதுக்கு முன்னாடி அந்த குரூப்பில் எவ்வளோ நினைஞ்சுவாங்க. டக்குன்னு அந்த சவுண்டு போட்டு வந்துட்டே பதில். ஆனால் அவங்க அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? எப்போ ப்ரோக்ராம் வர நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. போட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த ஹெட்டிங் நான் போட்டிருக்கிற அந்த தலைப்பை பார்த்த உடனே அபிஷேகம் பெறுகிறது லேசான வழி, காத்திருங்கள், கரங்களை விரித்து காத்திருங்கள், அபிஷேகம் உங்களை என்ன நிரப்பும். இந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே அவங்க நினைச்சாங்க, கிளிக் பண்ணி உடனே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமே பார்க்குறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி உலகம் எங்கும் தாகமுள்ள மக்கள் இதில் பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க. நான் இந்த கிராமத்தில் நம்ம ஏரியாவில் மக்களுக்கு என்ன இல்லை, இது மேலே பணத்து மேலேயும் வேறு சொத்துக்கள் மேலேயும் தான் என்ன இருக்குது? தாகம் இருக்குது. எது மேலே தாகம் இல்லை? இந்த ஆன்மா, இந்த ஜீவன், இந்த கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடியது அழியாதுங்கிற இந்த பசி தாகம் என்னைக்கு இவங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் இவங்களுக்கு வரும். இப்போ இந்த வேலை முடிஞ்சு ஆண்டு முனையத்தில் எல்லாம் சரி பண்ணி பாத்ரூம் வசதி, குளிக்கிற வசதியெல்லாம் பண்ணிட்டேன்னா இந்த மெசேஜில் போட்டு விட்டால் போதும். இந்த மாதிரி தியானம் நடக்குது, இந்த அபிஷேகம், இந்த ரெட்ஷிப்பு முத்தி அடைகிறது, அடுத்து அபிஷேகம் பெறுறது, அந்நிய பாஷை, இந்த வரங்களை பெற்று நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தியானம் நடக்குன்னா கூட்ட முடியாது. இன்றைக்கி என் ஃபோன் நம்பரை கேட்டுருக்குறாங்க, அட்ரஸை கேட்டு கொடுக்காதனால இன்றைக்கி நான் இணைஞ்சிருக்கிறேன், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் சும்மா என்ன செய்ய முடியாது. அப்படி இருந்தும் என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் கால் வருது, அந்த இதில் ஃபேஸ்புக்கில் என்ன செய்கிறாங்க, உட்காந்து அந்த இதில் அந்த இதை இது பண்ணும்போதே கால் போடுறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பாஷை எனக்கு தெரியாது, ஹிந்தி இதில் கூட உங்கள் பாஷை எனக்கு எனக்கு தமிழ் மட்டும்தான். ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இது உங்களை விஷயம் அடுத்த கட்டத்துக்கு வழி நடக்கும் அப்படின்னு பதில் கொடுத்துட்டுருக்கிறேன். அதனால் அன்புக்குரியவர்களை நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நான் சத்தியம், நீ உட்காரு, தனித்திரு, கோயிலுக்கு போங்க, ஒரு உட திருப்திக்காக கோயிலுக்கு போனது போங்க, நேரத்தில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு போ. ஆனால் அங்கே நீ எங்கே போனாலும் சரி, நீ யாரை யூஸ் பண்ணணும்னா இயேசுவையும் இயேசு ரத்தத்தை நீ என்ன செய்ய ஆரம்பி, யூஸ் பண்ண ஆரம்பி. உன்னை பாதுகாக்கிறது, உனக்கு துணையாக இருக்கிறது, உனக்கு ஜீவனை கொடுக்கிறது, உன்னை மறுமையில் கொண்டு சேர்க்கிறது இந்த ரத்தமும் இந்த அபிஷேகம். கைதறிகளும் நல்லா. அதனால் இப்போ நம்ம ஆராதனைகளை போகலாம். இப்போ நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். கையை வைக்கி நீங்கள் தான் கையை இறக்கக்கூடாது. சடக்கெல்லாம் வலிக்கத்தான் செய்யும். பாடுகள் இல்லாமல் என்ன கிடையாது, பலன் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும். அப்புறம் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா, நின்று இந்த மாதிரி நிரப்பப்பட்டு நீங்கள் இதிலே பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்டாப் ஆகிடும். நிரப்புற வேலை நான் வாய் திறந்து ஏதோ பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன செய்யாது, நிரப்புதல் கிடைக்காது. ஒரு பாஸ்டரால் இதை பண்ண முடியாது. தேவ ஆவியான் இயேசுவால் மட்டும்தான் இந்த அபிஷேகத்தில் உங்களை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும், நிரப்பி உங்களை என்ன செய்ய முடியும். அதனால் எல்லோரும் அப்படியே எழுந்திருப்போம். எழுந்து நின்று கண்களை மூடி நம்முடைய கரங்களை என்ன செய்வோம்.